சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். வணக்கம் நேயர்களே, இந்த ஆழமான ஆய்விற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதன் தோல்களை ஒவ்வொன்றாக உரித்துக்கொண்டே இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். முதல் தோல், இரண்டாவது தோல் என அனைத்தையும் உரித்து முடித்த பின் கையில் ஒன்றுமே மிஞ்சாதல்லவா? ஆமாம், சரியாகச் சொன்னீர்கள். கையில் ஒரு பெரும் வெறுமை மட்டுமே எஞ்சும். ஆனால் அந்த வெறுமை அல்லது இல்லாமை என்பதுதான் உண்மையான நீங்கள் என்றும், அதை உணர்வதுதான் மனிதகுலம் தேடும் முடிவில்லாத மகிழ்ச்சிக்கான ஒரே திறவுகோல் என்றும் நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா? பலருக்கு இது ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆமாம், அது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியோடுதான் இன்றைய நமது பயணத்தை தொடங்கப் போகிறோம். இன்று நாம் ஆராயப் போகும் மூலநூல் பல நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட சுவடிகள் முதல் நவீன விளக்க உடைகள் வரையிலான ஒரு மாபெரும் பொக்கிஷம். அதாவது இந்த நூலின் பெயர் பஞ்சதசி. சரி. இதை அருளியவர்கள் சிருங்கேரி பீடத்தின் 11 மற்றும் 12வது ஆச்சாரியர்களாக விளங்கிய ஸ்ரீ பாரதி தீர்த்தா மற்றும் ஸ்ரீ வித்யாரண்யா ஆவர். இவர்கள் சகோதரர்கள் என்பது மட்டுமின்றி பல ஆண்டுகள் விவாதித்து மனித மனதின் ஆழமான குழப்பங்களை தீர்ப்பதற்காகவே இதை உருவாக்கியுள்ளனர். இதை நாம் இன்னும் சற்று பரந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த நூல் வெறும் 2 மாபெரும் ஞானிகளின் படைப்பு மட்டுமல்ல, இது பல தலைமுறை அறிஞர்களின் கூட்டு பெருமுயற்சி. உண்மைதான். இந்த மூல நூல் எவ்வளவு ஆழமானதோ அந்த அளவிற்கு சாதாரண மனிதர்களுக்கு புரிந்து கொள்ள கடினமானதும் கூட. இதை நமக்கு புரிய வைப்பதற்காகவே ஸ்ரீ ராமகிருஷ்ண பண்டித என்பவர் தாத்பரிய தீபிகா என்ற சிறப்பான விளக்க உரையையும் ஒரு விளக்க உரை இருக்கிறது. ஆமாம், அது மட்டுமல்ல, ஸ்ரீ அச்சுத்தராய பண்டிதா என்பவர் பூர்ணானந்தேந்து கௌமுதி என்ற விரிவான உரையையும் எழுதினர். இவர்கள் மூலநூரின் கடினமான தத்துவங்களை உடைத்து எளிமையாக்கினர். ஆஹா, இது மட்டுமின்றி இந்த அறிவை சாமானியர்களிடம் கொண்டு சேர்க்க சுவாமி ஞானானந்த பாரதி அவர்கள் இதனை ஆங்கிலத்திலும் தமிழிலும் அற்புதமாக மொழிபெயர்த்துள்ளார் அல்லவா? மிகச்சரி. இந்த மாபெரும் பணிக்கு முகவுரை வழங்கிய KS வெங்கடராம சாஸ்திரிகள் மற்றும் நூலை நுட்பமாகச் செம்மைப்படுத்திய பாலகிருஷ்ணர் சர்மா, ராவ்ஜி சர்மா ஆகியோரின் உழைப்பும் இதில் அடங்கும். ஆக இன்று நாம் விவாதிக்கப் போவது இத்தனை அறிஞர்கள் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்து பாதுகாத்த ஒரு மாபெரும் தத்துவ கட்டமைப்பைத்தான். இத்தனை அறிஞர்களின் கூட்டு முயற்சி என்று சொல்லும்போதே இதன் பிரம்மாண்டம் புரிகிறது. சரி, இந்த பஞ்சதசி என்ற கட்டமைப்பிற்குள் நுழைவோம். பஞ்சா என்றால் 5, தசா என்றால் 10. ஆக இது 15 அத்தியாயங்களைக் கொண்ட ஒரு வழிகாட்டி. ஆமாம், தலா 5 அத்தியாயங்களைக் கொண்ட 3 பஞ்சகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. நேயர்களே, இதை ஒரு மாபெரும் அரண்மனையை கட்டுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். முதலில் ஒரு வலுவான அஸ்திவாரம் அல்லது அடித்தளம் வேண்டும். அடித்தளம் இல்லாமல் சுவர்களை எழுப்ப முடியாது. பிறகு கட்டி முடிக்கப்பட்ட அந்த இருண்ட மாளிகைக்குள் வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகள் வேண்டும். கண்டிப்பாக. இறுதியாக அந்த ஒளியில் அந்த மாளிகையில் வாழ்ந்து முழுமையான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அடித்தளம், ஒளி, பேரின்பம் என்ற இந்த 3 படிகள்தான் பஞ்சதசியின் மைய கருத்து இல்லையா? ஆமாம், இது வேதங்கள் குறிப்பிடும் சத் சித் ஆனந்தம் என்ற பிரம்மத்தின், அதாவது இறுதி உண்மையின் 3 பரிமாணங்களை மிக துல்லியமாக பிரதிபலிக்கிறது. நீங்கள் சொன்ன அந்த அஸ்திவாரம்தான் முதல் 5 அத்தியாயங்களை கொண்ட விவேக பஞ்சகம். விவேக பஞ்சகம், சரி. இது சத் அல்லது உண்மையான இருப்பு என்ற அம்சத்தை விளக்குகிறது. எது நிலையானது, எது மாறக்கூடியது என்று பகுத்தறியும் அடித்தளம் இது. அடுத்து இருளை அகற்றும் விளக்குகளாக செயல்படுவது அடுத்த 5 அத்தியாயங்களை கொண்ட தீப பஞ்சகம். இது சித் என்ற பகுதியா? ஆமா, சித் அல்லது அறிவு ஒளி என்ற அம்சத்தை பேசுகிறது. இது நம் அறியாமையை அகற்றும் ஒளி. இறுதியாக அந்த அரண்மனையில் அனுபவிக்கும் இன்பம் என்பது கடைசி 5 அத்தியாயங்களான ஆனந்த பஞ்சகம். இது ஆனந்தம் அல்லது பேரின்பம் என்ற அம்சத்தை விவரிக்கிறது. அப்படியானால் நாம் அடித்தளத்திலிருந்தே தொடங்குவோம். ஒரு உறுதியான கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல இந்த விவேக பஞ்சகம் தத்துவத்தை புரிஞ்சுகொள்ள உதவுகிறது. விவேகம் என்றால் பகுத்தறிதல். முதல் அத்தியாயமான தத்துவ விவேகம் மிகவும் அடிப்படையான ஒரு வேறுபாட்டை பற்றி பேசுகிறது. நான் யார், இது, அதாவது இந்த உலகம் என்ன என்பதுதானே? சரியாகச் சொன்னீர்கள். நாம் விழித்திருக்கும் போது இந்த உலகத்தை பார்க்கிறோம், பலவற்றை உணர்கிறோம். தூங்கும்போது
கனவில் ஒரு புதிய உலகையே நம் மனம் உருவாக்குகிறது. ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் கனவும் இல்லை, நனவும் இல்லை, உலகவும் இல்லை. உடலை பற்றிய உணர்வும் இல்லை. ஆமாம். அப்படியென்றால் இந்த 3 நிலைகளிலும் மாறாமல் இருக்கும் அந்த நான் என்பது யார் என்ற கேள்வியை இது எழுப்புகிறது. இதைத்தான் வேதங்கள் சாட்சித்தன்மை என்று கூறுகின்றன. விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் ஆகிய 3 நிலைகளும் வந்து வந்து போகின்றன. ஆனால் இந்த 3ஐயும் கவனிக்கும் ஒரு சாட்சி உங்களுக்குள் இருக்கிறது. அது மாறுவதே இல்லை. அதுதான் உண்மையான சத் அல்லது இருப்பு என்கிறீர்கள். ஆமாம். ஒருமுறை இந்த சாட்சியை நாம் உணர்ந்துவிட்டால் அடுத்த இயற்கையான கேள்வி எழுகிறது. அப்படியானால் எனக்கு வெளியே இருக்கும் இந்த மாபெரும் பௌதீக பிரபஞ்சம் என்ன? இதற்கு விடையளிப்பதுதான் 2வது அத்தியாயமான பஞ்சமகாபூத விவேகம். அதாவது பஞ்சபூதங்களான ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். அதேதான். இந்த 5 பூதங்களிலிருந்துதான் இந்த பிரபஞ்சம் உருவாகியுள்ளது. இந்த 5ம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த மாறும் பிரபஞ்சத்திற்குள்ளும் மாறாத ஒரு இருப்பு ஊடுருவி நிற்கிறது. அந்த உண்மையான இருப்பை மாறும் பூதங்களிலிருந்து எப்படி பிரித்து அறிவது என்பதை இது நுட்பமாக விளக்குகிறது. எனக்கு இங்கே ஒரு தயக்கம் வருகிறது. வெளியே உள்ள பிரபஞ்சத்தை பகுத்தாய்வது சரி, ஆனால் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கும் என் உடலையும் மனதையும் நான் எப்படி பார்ப்பது? 3வது அத்தியாயமான பஞ்சகோச விவேகம் இதைத்தான் பேசுகிறது என்று நினைக்கிறேன். நிச்சயமாக. மனிதர்களாகிய நாம் நம்மை உடல், மூச்சு, மனம், புத்தி என்று பலவிதமாக அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். இவற்றை அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று 5 கோசங்கள், அதாவது உரைகளாக விவரிக்கிறார்கள். இந்த 5 உரைகளையும் ஒவ்வொன்றாக நீக்கி ஆத்மாவை அறிய வேண்டும் என்பது தத்துவம். ஆனால் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நான் கேட்ட அந்த வெங்காய உவமைக்கு இப்போது வருவோம். என் உடலை நான் இல்லை என்று ஒதுக்கிவிட்டேன். என் மூச்சை இல்லை என்றேன். என் உணர்ச்சிகள் நிறைந்த மனதையும் நான் இல்லை என்றேன். புத்தியையும் கூட நான் இல்லை என்று நீக்கிவிட்டீர்கள். ஆமாம். அனைத்தையும் உரித்துவிட்டால் முடிவில் அங்கே ஒன்றுமே இருக்காதே. சூனியம் அல்லது ஒரு மாபெரும் இருட்டுதானே மிஞ்சும். பிறகு நான் என்று சொல்லிக்கொள்ள அங்கே என்ன இருக்கிறது? இது மிக ஆழமான, அனைவரையும் குழப்பும் ஒரு புள்ளி. நீங்கள் அத்தனையும் நீக்கிய பிறகு அங்கே ஒன்றுமே இல்லை என்ற ஒரு சூனியத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லவா? ஆமாம். அந்த வெறுமை ஒரு பயத்தை தருகிறதே. அந்த ஒன்றுமே இல்லை என்ற வெறுமையை, அந்த இருட்டை அறிவது யார்? அந்த இருட்டையும் விழித்திருந்து கவனிக்கும் ஒரு உணர்வு அங்கே இருக்கிறதல்லவா? இருட்டு இருட்டாகத் தெரிவதற்கு கூட ஒரு அறிவு தேவைப்படுகிறது. ஆஹா, அடடா! அந்த தூய அறிவு, அந்த சாட்சிதான் உண்மையான ஆத்மா. இது சூன்யம் அல்ல, இதுவே முழுமை. இதை தெளிவாக புரிந்து கொண்டால் நமது அன்றாட வாழ்க்கையின் துயரங்களுக்கு காரணம் என்ன என்பது விளங்கிவிடும். இதைத்தான் 4வது அத்தியாயமான துவைத விவேகம் மிக அழகாக உடைக்கிறது. ஆமா. இந்த அத்தியாயத்தில் வரும் ஈஸ்வர சிருஷ்டி, அதாவது பகவான் படைத்த உலகம், மற்றும் ஜீவ சிருஷ்டி, மனிதன் கற்பனையாக படைத்த உலகம் என்ற வேறுபாடு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. நேயர்களே, இதை புரிந்து கொள்ள ஒரு வைரக்கல்லை கற்பனை செய்து கொள்ளுங்கள். பகவான் ஒரு வைரக்கல்லை படைக்கிறார். அது வெறும் கல், அவ்வளவுதான். அது ஈஸ்வர சிருஷ்டி. ஆனால் அந்த வைரத்தை பார்க்கும் ஒருவன், ஆஹா, இது எனக்கு வேண்டும் என்று பேராசைப்படுகிறான். மற்றொருவன் இது தன்னிடம் இல்லையே என்று பொறாமைப்படுகிறான். ஒரு துறவி அதை பார்த்துவிட்டு எந்தச் சலனமும் இல்லாமல் கடந்து செல்கிறார். அந்த வைரக்கல் யாருக்கும் எந்த துன்பத்தையும் தரவில்லை. உண்மைதான். மனிதனின் அகங்காரம் அதனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி ஆசை, கோபம், பொறாமை என்ற ஒரு தனி உலகத்தையே தனக்குள் உருவாக்கிக் கொள்கிறது. இதுதான் ஜீவ சிருஷ்டி. நம்முடைய துன்பங்களுக்குக் காரணம் பகவான் படைத்த உலகமல்ல, நாமே நம் மனதால் பின்னிக்கொள்ளும் இந்தச் சிலந்தி வலைதான் என்பதை எவ்வளவு ஆணித்தரமாக இது சுட்டிக்காட்டுகிறது. துல்லியமாகச் சொன்னீர்கள். நமது மனச்சிறையை நாமேதான் கட்டிக்கொள்கிறோம் என்பதை உணர்வதுதான் விடுதலையின் முதல் படி. இந்த உண்மையை உணர்ந்த பின் பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் பரம்பொருளுக்கும் நமக்குள் இருக்கும் அந்த சிறு சாட்சித்தன்மைக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி வரும். அதற்கான விடைதான் 5வது அத்தியாயமான மகா வாக்கிய விவேகம் இல்லையா? ஆமாம். தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய் போன்ற மாபெரும் வேத வாக்கியங்களின் ஆழமான பொருளை இது விளக்குகிறது. கடலில் இருக்கும் நீரும் ஒரு சிறு துளியில் இருக்கும் நீரும் வேதியியல் படி ஒன்றேதான். அதுபோல பிரபஞ்சத்தை ஆளும் பிரம்மமும்
உனக்குள் ஒளிரும் ஆத்மாவும் ஒன்றே என்பதை இது நிறுவுகிறது. இத்துடன் நமது அரண்மனையின் அஸ்திவாரம் முடிகிறது. அஸ்திவாரம் மிக வலுவாக போடப்பட்டு விட்டது. உண்மையான இருப்பு எது என்பது தெரிந்துவிட்டது. ஆனால் இந்த இருண்ட கட்டமைப்பிற்குள் வெளிச்சம் தர வேண்டாமா? அறியாமை என்ற இருளை அகற்ற இப்போது அறிவொளியை ஏற்றும் தீபபஞ்சகம் என்ற பகுதிக்குச் செல்வோம். சரி, வெளிச்சத்திற்கு வருவோம். சித் அல்லது ஒளி என்ற அம்சத்தை பற்றி பேசும் இந்த 5 அத்தியாயங்களில் முதல் தீபம், அதாவது 6வது அத்தியாயம், சித்திர தீபம். இது பிரபஞ்சப் படைப்பை ஒரு பிரம்மாண்டமான ஓவியத்திற்கு ஒப்பிடுகிறது. ஒரு ஓவியம் வரைய முதலில் கேன்வாஸ் துணியை சலவை செய்வார்கள். பிறகு பசை தடவி கடினமாக்குவார்கள். அதன்பின் பென்சிலால் உருவங்களை கோடிடுவார்கள். இறுதியில் வண்ணம் தீட்டுவார்கள். இந்த 4 படிகளுக்கும் பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது? சித், அந்தர்யாமி, சூத்ராத்மா, விராட் என்ற பல கடினமான வார்த்தைகள் இதில் வருகின்றனவே. இதை சற்று எளிமைப்படுத்த முடியுமா? நிச்சயமாக. அந்த வெற்று கேன்வாஸ் துணிதான் சித். எவ்வித மாற்றமும் இல்லாத தூய உணர்வு நிலை. அந்த துணியில் பசை தடவி கடினமாக்குவது எதற்காக? அப்போதுதான் அது ஓவியத்தை தாங்கும் சக்தியை பெறும். இதுதான் அந்தர்யாமி. மாயையை கட்டுப்படுத்தி பிரபஞ்சத்தை படைப்பதற்கான ஆற்றலை கொண்ட ஈஸ்வரனின் நிலை. அந்த பசைதான் ஆற்றல். ஆமாம். அடுத்து பென்சிலால் வரையப்படும் கோடுகள். கோடுகளில் உருவம் தெரியும், ஆனால் முழுமை இருக்காது. இதுதான் சூத்ராத்மா. சூக்ஷ்ம பிரபஞ்சம், அதாவது கண்ணுக்கு தெரியாத மனம், பிராணன், பௌதிக விதிகள் ஆகியவற்றின் தொகுப்பு இது. இறுதியில் முழுமையான ஓவியம் விராட் அல்லவா? அதேதான். நாம் கண்களால் காணும் மலைகள், நட்சத்திரங்கள், உடல்கள் அடங்கிய பருப்பொருள் பிரபஞ்சம். இந்த ஓவியம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதன் அடிப்படை அந்த வெற்று கேன்வாஸ் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமும் அந்த ஓவியத்தில் உள்ள வெறும் வண்ணங்கள்தான், கேன்வாஸ் அல்ல என்பதை உணர்த்துவதே இதன் நோக்கம். எவ்வளவு அற்புதமான விளக்கம்! அந்த கேன்வாஸ் தான் உண்மையான நான் என்பதை உணர்வதுதான் ஞானம். இதை உணர்த்துவதற்கு 7வது அத்தியாயமான திருப்தி தீபத்தில் வரும் ஒரு பிரபலமான கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. காணாமல் போன 10வது மனிதனின் கதை. ஆமாம், மிக அருமையான கதை அது. 10 பேர் ஒரு ஆற்றை கடந்து மறுகரைக்குச் செல்கிறார்கள். அனைவரும் வந்துவிட்டோமா என்று உறுதி செய்ய ஒருவன் எண்ணத் தொடங்குகிறான். மற்ற 9 பேரை எண்ணிவிட்டு தன்னை எண்ண மறந்து விடுகிறான். ஐயோ, 10வது ஆள் ஆற்றில் மூழ்கிவிட்டானே என்று அனைவரும் அழுது புலம்புகிறார்கள். பிறகு ஒரு ஞானி வருகிறார். ஆமாம், அந்த வழியே வந்த ஒரு ஞானி நிலைமையை புரிந்து கொண்டு, 10வது ஆள் எங்கும் செல்லவில்லை, நீதான் அந்த 10வது ஆள் என்று எண்ணியவனின் நெஞ்சில் கை வைத்து கூறுகிறார். அவனுக்கு உடனே சொல்ல முடியாத நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கிறது. இந்த கதையில் உள்ள மிக நுட்பமான உண்மையை கவனியுங்கள். அந்த 10வது ஆள் புதிதாக எங்கிருந்தோ உருவாக்கப்படவோ கொண்டுவரப்படவோ இல்லை. அவன் எப்போதுமே அங்கேதான் இருந்தான். அவனது அறியாமை மட்டுமே அவனுக்கு துன்பத்தை தந்தது. ஞானியின் சொல் அந்த அறியாமையை அகற்றியவுடன் எந்த புதிய பொருளும் கிடைக்காமலே அவனுக்கு துக்கம் மறைந்து திருப்தி பிறந்தது. அதேபோலதான் அமைதியையும் பிரம்மத்தையும் நாம் எங்கேயோ வெளியில் தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சரியான உபதேசம் நாமே அந்த பிரம்மம் என்ற உண்மையை உணர்த்தும்போது அறியாமை அகன்றி உண்மையான திருப்தி கிடைக்கிறது. இதுவே திருப்தி தீபம். அறியாமை நீங்குவது சரி. ஆனால் அன்றாட வாழ்வில் என் மனம் தொடர்ந்து பல எண்ணங்களால் தாக்கப்படுகிறதே, அதை எப்படி எதிர்கொள்வது? இதற்கு 8வது அத்தியாயம் கூடஸ்த தீபம் ஒரு சிறந்த ஓமையை தருகிறது. ஒரு கொல்லன் பட்டறையில் இருக்கும் பட்டறைக்கல்லை கற்பனை செய்து கொள்ளுங்கள். சுத்தியல் மேலிருந்து தொடர்ந்து அடிக்கிறது. இரும்பு பல வடிவங்களில் மாறுகிறது. ஆமா, ஆனால் கீழே இருக்கும் அந்த பட்டறைக்கல் எல்லா அடிகளையும் தாங்கிக் கொண்டு எவ்வித மாற்றமும் இன்றி அசையாமல் இருக்கிறது. நம் மனதிற்குள் கோபம், ஆசை, வருத்தம் என எண்ணங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டிருந்தாலும் அதற்கு ஆதாரமாக எதற்கும் மாறாத ஒரு பட்டறைக்கல் போல சாட்சியாக இருக்கும் ஆத்மாவே கூட கூடஸ்தர் என்று இது விளக்குகிறது. எண்ணங்கள் வரும் போகும், ஆனால் அவற்றை பார்க்கும் நான் மாறுவதில்லை என்ற உறுதியான நிலை அது. ஆனால் எல்லோராலும் உடனடியாக இந்த நிலையை, அதாவது உணர்ச்சிகளிலிருந்து விலகி நிற்கும் நிலையை அடைந்துவிட முடியாது. மனம் மிகவும் அலைப்பாயும். அவர்களுக்காகவே 9வது அத்தியாயம் தியான தீபம் வழிகாட்டுகிறது. தியானத்தின் மூலமாகவா? ஆமாம். நேரடியாக குணமற்ற உருவமற்ற பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தியானத்தின் மூலம் மனதை குவிக்கலாம்.
இறைவனை உருவத்தோடும் குணங்களோடும் வழிபடும் சகுண உபாசனை மற்றும் உருவமற்ற தத்துவமாக வழிபடும் நிர்குண உபாசனை ஆகிய தியான முறைகள் எப்படி அலைபாயும் மனதை ஒருமுகப்படுத்தி ஞானத்திற்கு தயார்படுத்துகின்றன என்பதை இது விரிவாக பேசுகிறது. ஒப்புமை. ஒரு பழைமையான நாடக மேடையை கற்பனை செய்யுங்கள். மேடையின் நடுவில் ஒரு பெரிய விளக்கு எரிகிறது. நாடகம் நடக்கும்போது அந்த விளக்கு நாடகத்தின் நாயகனை ஒளிரச் செய்கிறது. கொடூரமான வில்லனையும் ஒளிரச் செய்கிறது. ஆமாம், கீழே அமர்ந்திருக்கும் பார்வையாளர்களையும் எவ்வித பாகுபாடுமின்றி சமமாக ஒளிரச் செய்கிறது. நாடகம் முடிந்த அனைவரும் சென்ற பிறகும் காலியான மேடையில் அந்த விளக்கு மட்டும் தனியாக எரிந்து கொண்டே இருக்கும். அதுபோலவே நமது உள்ளே இருக்கும் சாட்சித்தன்மை, நமது நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அகங்காரம் ஆகிய எல்லாவற்றையும் ஒளிரச் செய்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்கள் அனைத்தும் ஒடுங்கிய பிறகும் காலியான மேடையைப் போல அந்த சாட்சித்தன்மை மட்டும் விழித்திருந்து ஒளிர்கிறது. மிகச் சரியான ஒப்பீடு. இந்த நாடக விளக்குதான் நம்மை இயக்கும் சித் அல்லது தூய அறிவு. இப்போது நம் கற்பனை அரண்மனையில் அஸ்திவாரம் போடப்பட்டுவிட்டது. அறியாமையை அகற்றும் விளக்குகளும் ஏற்றப்பட்டுவிட்டன. அறிவு வந்துவிட்டது. ஒளி கிடைத்துவிட்டது. அடுத்து என்ன? அந்த ஒளியின் மூலம் கிடைக்கும் எல்லையற்ற இன்பத்தை பற்றி பார்ப்போம். இறுதி 5 அத்தியாயங்கள் ஆனந்த பஞ்சகம் எனப்படுகின்றன. 11வது அத்தியாயம் யோகானந்தம். மனதின் அலைபாயும் தன்மையை கட்டுப்படுத்தி சமாதி எனப்படும் ஆழமான ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில் ஒருவன் தனக்குள் உறையும் எல்லையற்ற இன்பத்தை எப்படி நேரடியாக உணர்கிறான் என்பதை இது விளக்குகிறது. ஆனால் எல்லோரும் சமாதி நிலைக்கு செல்ல முடியாதல்லவா? சாதாரண மனிதர்களின் உணர்வுகளைப் பற்றி பேசும் 12வது அத்தியாயம் ஆத்மானந்தம் மனித உளவியலை மிக அப்பட்டமாக தோலுரித்து காட்டுகிறது. உலகில் நாம் பலரை, பல பொருட்களை நேசிக்கிறோம். ஒரு புதிய காரை நேசிக்கிறோம். உறவுகளை நேசிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் அந்த பொருட்களை நேசிக்கிறோமா? இல்லை. அவை நமக்கு இன்பத்தை தருகின்றன என்ற சுயநலத்திற்காகவே, அதாவது நம் ஆத்மாவிற்காகவே நாம் அவற்றை நேசிக்கிறோம். ஒருவேளை அந்த புதிய கார் அடிக்கடி பழுதாகி நமக்கு துன்பத்தை தரத் தொடங்கினால் அதன் மீதான நம் நேசம் உடனடியாக மாறிவிடுகிறது. ஒரு நபர் நமக்கு துன்பம் கொடுத்தால் அந்த உறவு கசக்கிறது. எனவே நாம் நேசிப்பது மற்றவர்களை அல்ல, நம்மை நாமேதான் நேசிக்கிறோம். நாமே அன்பின் இன்பத்தின் மையப்புள்ளி என்பதை இது ஆழமாக உணர்த்துகிறது. இது ஒரு கசப்பான உண்மையாக தோன்றினாலும் இதுதான் நிதர்சனம். ஆத்மாதான் பரமபிரேமியின் இருப்பிடம். இதை உணர்ந்தவன் உலகப் பொருட்கள் மீது வைக்கும் நிபந்தனையுள்ள அன்பை விட்டுவிட்டு அனைத்தின் மீதும் சமமான அன்பை செலுத்தத் தொடங்குவான். இது 13வது அத்தியாயமான அத்வைதானந்தத்திற்கு இட்டுச் செல்கிறதா? ஆமா, அத்வைதானந்தம் இந்த இரண்டற்ற நிலையில் காணும் இன்பத்தைப் பற்றி கூறுகிறது. எல்லாம் பிரம்மமே, இந்த உலகப் பொருட்கள் தனித்தனி அல்ல என்ற அந்த பரந்த பார்வையில் நிலைக்கும்போது உலகப் பொருட்களின் மீதான ஆசையும் அதனை இழந்து விடுவோமோ என்ற பயமும் நீங்குகிறது. அங்கே எஞ்சுவது எல்லையற்ற சுதந்திரமும் ஆனந்தமுமே. அடுத்து 14வது அத்தியாயம் வித்யானந்தம். இது ஞானத்தினால் கிடைக்கும் அறிவார்ந்த இன்பம். இது 4 நிலைகளில் வெளிப்படுகிறது. துக்கமில்லாமை, வேண்டியதை பெறுதல், செய்ய வேண்டியதை செய்து முடித்த திருப்தி மற்றும் அடைய வேண்டியதை அடைந்த முழுமையான நிறைவு. ஒருவன் தனக்குள்ளிருக்கும் பிரம்மத்தை முழுமையாக உணரும்போது அவனுக்கு பிரபஞ்சத்தில் அடைய வேண்டியது என்று வேறு எதுவுமே இருப்பதில்லை. எனக்கு இங்கே ஒரு வலுவான சந்தேகம் வருகிறது. நீங்கள் சொல்வதையெல்லாம் பார்த்தால் இன்பம் என்பது ஏதோ தியானத்திலும் ஞானத்திலும் தான் இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சுவையான பீட்சாவை சாப்பிடும்போதோ அல்லது ஒரு அற்புதமான திரைப்படத்தை பார்க்கும்போதோ நமக்கு இன்பம் கிடைக்கிறதே. ஆமாம், கிடைக்கிறது. உலகப் பொருட்களையே இவ்வளவு இன்பம் இருக்கும்போது நாம் ஏன் ஆத்மா, பிரம்மம் என்று இவ்வளவு கடினமான தத்துவங்களுக்குள் செல்ல வேண்டும்? உலக இன்பங்களை போதுமே என்று நான் வாதிட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இது மிகவும் நியாயமான, பலரும் கேட்கும் ஒரு கேள்விதான். பஞ்சதசியின் இறுதி அத்தியாயமான 15வது அத்தியாயம் விஷயானந்தம் இதற்குதான் மிக தெளிவான விடையளிக்கிறது. நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் மனம் அதை அடையும் வரை எப்போது பார்ப்போம் எப்போது பார்ப்போம் என்று ஒருவித கொந்தளிப்பில் தவிப்பில் இருக்கிறது. ஆமாம், எதிர்பார்ப்பில் இருக்கும். அந்த திரைப்படத்தை பார்க்கத் தொடங்கியவுடன் உங்கள் ஆசை நிறைவேறி விடுகிறது. ஆசை நிறைவேறிய அந்த ஒரு கணத்தில் மனம் தனது அலைப்பாயும் தவிப்பை நிறுத்தி முழுமையாக அமைதியாகிறது. ஒரு தெளிவான அலைகளற்ற குளத்தில் சூரியனின் பிம்பம் அழகாக பிரதிபலிப்பதைப் போல அந்த அமைதியான அலைகளற்ற உங்கள் மனதில் உங்களுக்குள் இருக்கும் பிரம்மத்தின் ஆனந்தம் பிரதிபலிக்கிறது. அடடா,
சற்று பொறுங்கள். அப்படியென்றால் அந்த இன்பம் திரைப்படத்திலிருந்தோ அல்லது பீட்சாவிலிருந்தோ வரவில்லை என்கிறீர்களா? சரியாக பிடித்தீர்கள். அந்த இன்பம் பீட்சாவில் இல்லை. பீட்சாவில் இன்பம் இருந்தால் வயிறு முழுமையாக நிறைந்த பிறகும் 10வது பீட்சாவை சாப்பிடும்போது அதே இன்பம் கிடைக்க வேண்டுமே. நிச்சயமாக கிடைக்காது. உங்களுக்கு கிடைத்த இன்பம் உங்கள் ஆசை அடங்கியதால் ஏற்பட்ட மன அமைதியில் வெளிப்பட்ட உங்களுடைய சொந்த ஆத்மாவின் பிரதிபலிப்புதான். அந்த உண்மையான பேரின்பத்தின் ஒரு சிறிய பிரதிபலிப்பைத்தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஆனால் அறியாமையால் அந்த இன்பம் திரைப்படத்திலிருந்து அல்லது உணவிலிருந்து வந்ததாக நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்கிறீர்கள். உலகப் பொருட்களில் கிடைக்கும் இன்பம் என்பது உங்களுக்குள் இருக்கும் உண்மையான பேரின்பக் கடலின் ஒரு சிறு துளி மட்டுமே. இது உண்மையாகவே மனதைத் திருக்கும் ஒரு சிந்தனை. எப்போது ஆசை அடங்குகிறதோ அப்போது தோன்றும் மன அமைதியில் நம்முடைய சொந்த ஆனந்தமே தற்காலிகமாக வெளிப்படுகிறது. அப்படியானால் வெளிப்பொருட்கள் வழியாக அந்த தற்காலிக பிரதிபலிப்பை தேடி நாம் ஏன் அலைய வேண்டும்? நேரடியாக அந்த ஆனந்தத்தின் ஊற்றையே நாம் அடையலாமே. சரியாக சொன்னீர்கள். நேயர்களே, இதுதான் பஞ்சதசி என்ற இந்த ஆழமான ஆய்வின் உச்சகட்ட பயன். இந்த 15 அத்தியாயங்களின் அறிவை உள்வாங்குவதன் மூலம் ஒருவர் தன் அறியாமையிலிருந்து விடுபட்டு ஒரு முழுமையான ஞானியாக மாற முடியும். நவீன உலகில் நாம் சந்திக்கும் வேலைப்பழு, சமூக வலைதளங்களின் போலித்தனங்கள், பிறரின் அங்கீகாரத்திற்கான ஏக்கம் ஆகிய அனைத்திலிருந்தும் விடுபட்டு தாமரை இலை தண்ணீர் போல பற்றற்ற நிலையிலும் அதே சமயம் எல்லையற்ற திருப்தியுடனும் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும். நாம் ஆரம்பத்தில் கற்பனை செய்த அந்த மாபெரும் அரண்மனையின் அடித்தளம் இப்போது பலமாக உள்ளது. தீபங்கள் எரிகின்றன. உள்ளே இருக்கும் உண்மையான பேரின்பத்தையும் நாம் முழுமையாக சுவைக்கத் தொடங்கிவிட்டோம். மிகவும் அழகாக தொகுத்து சொன்னீர்கள். நிறைவாக நேயர்களுக்காக ஒரு ஆழ்ந்த கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேடி அலையும் இன்பங்கள், அது செல்வமோ பதவியோ அங்கீகாரமோ உறவோ, உண்மையில் உங்களுக்குள்ளேயே முழுமையாக உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் பேரின்பக் கடலின் மிகச்சிறிய துளிகள் மட்டுமே என்றால், ஆமாம், நீங்கள் தொடர்ந்து அந்த சிறிய துளிகளை தேடி ஒவ்வொரு நாளும் வெளியே அலையப் போகிறீர்களா? அல்லது உங்களுக்குள்ளேயே ஆழமாக சென்று அந்த பெருங்கடலையே முற்றிலுமாக கண்டறிந்து சொந்தமாக்கிக் கொள்ளப் போகிறீர்களா? சிந்தித்துப் பாருங்கள். இது நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. உங்களை நீங்களே கண்டுகொள்ளும் அந்த அற்புதமான பயணம் இந்த நொடியே இங்கிருந்தே தொடங்கட்டும். ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதாச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேமா வசிஷ்யதே. ஓம் சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி.